சத்யா சமையல். நாங்கள் வந்து இன்னைக்கு இட்லி வந்து எதில் ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி துணி வச்சு பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றுறோம். மாவு வந்து நான் வீட்டிலே அரைச்சது தான், வெளியிலலாம் வாங்க மாட்டோம். ஸோ அந்த வீட்டில் அரைச்ச மாவுலேயே நான் இட்லி இந்த தட்டில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறோம். இது துணி என்ன பழசாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது வந்து கடையில் வாங்கின ஒயிட் கிளாத்தில் வச்சு அதை ஒயிட் கிளாத் வாங்கி தான் நான் கட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷான துணி தான். ஸோ மாவு வந்து நான் எவ்வளோ போடுவேன் அப்படின்னா, 4 ஆளாக்கு அரிசி போட்டோம்னா 1 ஆளாக்கு உளுந்து போடுவோம். வெந்தயம் வந்து இதில் உளுந்தில் வந்து வெந்தயம் போடலாம். நான் வந்து கிட்டத்தட்ட அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைப்பேன்னா 2 மணிக்கு நனைய போடுவேன். மத்தியானம் நனைய போட்டேன்னா உளுந்து வந்து 1 hour மட்டும்தான் ஊற வைப்பேன். ரொம்ப நேரம் உளுந்து ஊற வைக்க மாட்டேன். உளுந்து வந்து 1 மணி நேரத்துலேயே நல்லா அந்த உளுந்து வந்து நல்லா பஃப்னு வந்துடும். ஸோ அதனால் உளுந்து வந்து 1 மணி நேரம் மட்டும்தான் நனைய வைப்பேன். ஆட்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். உளுந்துலேயே வெந்தயமும் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப வெந்தயம் போடக்கூடாது, கசப்பாக தெரியும். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெந்தயம் போடாமல் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து எத்தனை வரும்னா 11 இட்லி வரும். 2 தட்டு ஊற்றுனா. இது வந்து 1 5, 1 வந்து 6 இருக்கு. இது முதல்ல வச்சது வந்து 5 குழி, இது வந்து 6 குழி. ஸோ இட்லி வந்து மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு 10 நிமிஷத்தில் இட்லி வெந்துடும். இதில் வந்து தண்ணி ஊற்றுறப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த தண்ணியை வந்து அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும். இதில் ஸோ 10 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆகிடும். இப்போ வந்து இட்லி வெந்துருச்சு, நம்ம எடுக்கலாம். எப்படி வந்துருக்கு நல்லா வெந்துருச்சு. ஒட்டவே இல்லை, மாவு ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம நல்லா சுற்றி தண்ணி ஊற்றிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா வந்து அதே மாதிரி நல்லா சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நான் ஹாட் பாக்ஸில் மாற்றிடுவேன். நல்லா இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வந்துருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்க்கறதுக்கே தெரியுது.